ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் vlogs. நான் பிரியா. இன்னைக்கு என் மார்னிங் ஒர்க் ரூட்டீன் தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் 10 AM என்னோட லைஃப் ஷெட்யூல் எப்படி இருக்குது நியூ ஹவுஸில். பிகாஸ் ப்ரீவியஸாக என்னோட மார்னிங் ரூட்டீன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் அதுதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நோ கிளாம் அன்ஃபில்டர்ட் லுக்காக தான் இருக்கும். ஜஸ்ட் ரியலிஸ்டிக் ரூட்டீன் தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மார்னிங் 6:30 AM எழுந்திரிச்சிட்டேன். கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு அப்புறமா கிச்சன் போயிருக்கேன். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ப்ராமோக்ரானட் மில்க் ஷேக், அப்புறமா நம்ம சிக்கன் கிரேவி வச்சு சப்பாத்தி போட போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. அண்ட் லஞ்சுக்கு வந்து அதே சிக்கன் கிரேவி வித் ரைஸ் தான் கொடுக்க போகிறேன் என் ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸ்க்கு. அண்ட் என் லஞ்சும் சேமாக தான் இருக்கும். ஸோ மார்னிங் இதுதான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் வந்து இந்த மாதிரி பால் இப்போ நான் நிறையா ஆடை வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டிலே கீ பண்ணுறதுக்கு. இங்கே வந்து நந்தினி பிராண்டோட பால் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா சூப்பராக இருக்குது. நல்ல திக் லேயராக ஆடை மேலே வந்துடும். ஸோ இந்த கண்டெய்னர் ஃபுல்லாகவே நிறச்சி வச்சுருக்கேன். அது ஊருக்கு போனதும் எங்கள் ஆச்சிகிட்ட தான் கொடுக்கணும் பண்ணித்தர சொல்லி. ஸோ அவங்க கீயாக பண்ணி தருவாங்க. நான் வந்து என்றைக்குமே இப்படி சேவ்லாம் பண்ணதில்லை ஆடையை, பட் இந்த ஹவுஸில் வந்து தான் பண்ணுறேன். சென்னையில் இருக்கும்போது இந்த மாதிரி நான் சேவ் பண்ணதில்லை. பிகாஸ் அங்கே ஆடை ரொம்ப வராது, ரொம்ப திக்காக இருக்காது, ஏதோ ஒல்லியாக ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் குவான்டிட்டி. ஸோ அதில் எதுவும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறமா பால் ஹீட் பண்ணிவிட்டு சப்பாத்தி தான் போட்டுட்ருக்கேன். பிகாஸ் மாவு செஞ்சு வச்சிட்டோம்னா நெக்ஸ்ட் குயிக்காக போட்டுடலாம் சப்பாத்தி. ஸோ பிஃபோர் என்னோட மார்னிங் ரூட்டீன் வந்து நான் மார்னிங் ஃப்ரீ மைண்டாக புக் படிப்பேன், அப்புறம் ஜேர்னலிங் பண்ணுவேன், எழுதுவேன் ஏதாவது. அப்புறம் ஸோ மார்னிங் கிச்சனுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் என் ருட்டீன் இருந்தது சென்னையில் இருக்கும்போது. பட் தென் இப்போ எனக்கு மார்னிங் ரொம்ப டைம் கிடைக்க மாட்டேங்குது. பிகாஸ் நான் ஏர்லி மார்னிங் இப்போ கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணுறேன். ஆல்சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டே பிஃபோர் 10 AM வந்து பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஹவுஸும் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு புக் படிக்க டைம் இருக்க மாட்டேக்கு, அண்ட் ஜர்னல் பண்ணவும் டைம் இருக்க மாட்டேக்கு. ஸோ அதனால அது வந்து டேயில் மற்ற டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது தான் பண்ணுறேன். பட் அதுவும் ரெகுலராக இப்போ பண்ண முடிய மாட்டேக்கு. ஒரு 2 டேஸில் ஒன்ஸ் 3 டேஸில் ஒன்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மார்னிங் ஃபீடிங்கும் அப்பப்போ பண்ணணும், ஸோ பேபிக்கு. ஸோ அதனால ரொம்ப டைம் இருக்காது மார்னிங். இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மகாராஷ்டிரன் ஸ்டைலில் சிக்கன் கிரேவி. என்கிட்ட ட்ரை கோகோனட் இல்லை, ஸோ நான் கோகோனட் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நல்லா கொஞ்சம் சாத்தே பண்ணி அதை பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி மெனு சிக்கன், பட் மற்ற டேஸ் வந்து ஏதாவது குழம்பு பொரியல் இருக்கும். லஞ்சுக்கு ரைஸ், அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணுவேன். ஃப்ராங்கி, எக் ரோல், அப்படி இல்லை சப்பாத்தி, ஏதாவது இட்லி, நெக்ஸ்ட் ராகி இட்லி, அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மார்னிங் இந்த மாதிரி கொஞ்சம் சப்பாத்தி சாப்பிட்டோம்னா நல்ல ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கும் டெய்லி ஒர்க் போகிறதுனால மார்னிங் இந்த மாதிரி சப்பாத்தி கொடுத்துருவேன். ஸோ அவங்களுக்கும் நல்ல ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ டைரெக்ட் அவங்க லஞ்ச் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்பிட்வீன் பசிக்காது, ஸோ அவங்க நல்லா ஃபுல்லாக தான் இருப்பாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் என்ன பண்ணணும்னு நான் ப்ரீ பிளானே பண்ணி வச்சுருவேன் பிஃபோர் ப்ரீவியஸ் டே ஈவினிங் போல். பிகாஸ் என்னெல்லாம் வேணும்னு நம்ம திங்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், வெஜிடபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். ஸோ அது என்ன வேணும்னு ப்ரீவியஸ் டே பிளான் பண்ணிடுவேன். ஸோ இன்றைக்கி சிக்கன் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ ஹஸ்பண்ட் வந்து மார்னிங்கே சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதனால மற்ற வெஜிடபிள்ஸ் எதுவும் தேவையில்லை இன்றைக்கி. மற்ற டேஸில் வந்து வெஜிடபிள்ஸ் எதுவும் இருந்தால் காலையிலே கட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இந்த கண்டெய்னரில் ஆல்ரெடி அரைச்சி வச்சது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப எல்லோ கலரில் எதுக்கு இருக்குன்னா, அதில் நான் கொஞ்சம் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் சால்ட், அப்புறம் ஆயில் இது யூஸ் பண்ணி தான் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். பிகாஸ் இந்த மாதிரி நம்ம வச்சோம்னா அது ரொம்ப டேஸ்க்கு இருக்கும். அப்புறம் கலர் சேஞ்ச் ஆகாது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா. இல்லை நம்ம ஜஸ்ட் அப்படியே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா அது ஒரு மாதிரியாக ஒரு ரஸ்டி கலராக ஆயிரும். ஸோ அதனால இப்படி வச்சோம்னா ரொம்ப டேஸ்க்கு இப்படி கலரே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்க. ஸோ பிரியாணி இல்லை ஏதாவது மகாராஷ்டிரன் ஸ்டைலில் குழம்பு வைக்கிறேன், ஆர் எல்ஸ் ஏதாவது டொமேட்டோ ரைஸ் ஏதாவது பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் இருந்தால் குயிக்காக பண்ணிடலாம். அண்ட் இந்த கரம் மசாலா வந்து எங்கள் ஆச்சி தான் கொடுத்தது. கொஞ்சமாக தான் நான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் கொஞ்சம் போட்டாலே அவ்வளோ ஃப்ரெக்ரன்ஸ் நல்லாயிருக்கும், சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அரோமா.
மார்னிங் வந்து குயிக்கா வேலை பார்த்துட்டு இருப்பேன். பிகாஸ் அக்ஷு ஒரு டைம் எந்திரிச்சிட்டான்னா, அப்புறம் எனக்கு ஒர்க் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி டைம் அக்ஷுக்கு குடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் என் ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ் போணும் லேட் ஆகும். ஸோ அதனால சீக்கிரமா பண்ணிட்டுருப்பேன். கொஞ்சம் கூட டைம் பாஸ் பண்ணாம. அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இது பண்ணணும், அது பண்ணணும், நெக்ஸ்ட் இது பண்ணணும்னு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் கூட வேஸ்ட் பண்ணாம ஏதாவது அந்த டைம்ல வந்து ஒர்க் பண்ணிருவேன். பிகாஸ் அக்ஷு எந்திரிச்சிட்டான்னா, பாப்பா என் கூட இருக்கணும்னு நெனைப்பா. கொஞ்சம் டைம் ஒரு 1/2 அன் ஹவர். ஸோ அந்த 1/2 அன் ஹவர் வந்து எனக்கு அந்த 1/2 அன் ஹவர்லயே நெறைய ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எவ்வளோ ஒர்க் சீக்கிரமா முடியுமோ, அவ்வளோ சீக்கிரமா பண்ணி வச்சுருவேன். ஸோ சப்பாத்தி வந்து ஃபர்ஸ்ட்டே நல்லா உருட்டி ஹாட் பாட்ல போட்டு வச்சுருவேன். பிகாஸ் ஹஸ்பண்ட்க்கு வந்து சூடா ஹாட் பாட்ல போட்டு வச்சோம்னா, அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால. இந்த ப்ராமோகிரானேட் நல்ல முத்து முத்தா இருந்தது. ஒரு 3, 4 டேஸ் ஆனதுனால அது கொஞ்சம் ஒரு மாதிரியா ஆயிட்டு சில பார்ட்ஸ். ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு மார்னிங் மில்க் ஷேக் அண்ட் சப்பாத்தி, சிக்கன் தான் குடுத்தேன். அதுக்கப்புறமா அவங்க லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணிட்டேன் ரைஸ் வச்சு. அக்ஷுக்கு வந்து சைட் பை சைடு சிக்கன் சூப் தான் பண்ணிட்டுருக்கேன். பிகாஸ் நான் பண்ற சிக்கன் வந்து ஸ்பைசியா இருக்கும். ஸோ பேபி அவ்வளோ ஸ்பைசியா சாப்பிட முடியாது. ஸோ அக்ஷுக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் தான் பண்ணிட்டுருக்கேன் சூப். அக்ஷு சூப் வந்து அது வெறும் சூப்பா கூட குடுக்கலாம் சிக்கன் கூட. ஆர் எல்ஸ் நம்ம ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி தரலாம். ஸோ பேபி நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அவங்க லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி ஃப்ரீ ஆவேன். ஸோ இதுக்கே ஒரு 9:00 கிட்ட ஆயிரும். ஸோ கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ரிலாக்ஸ் ஆயிட்டு அப்புறமா கொஞ்சம் ஹவுஸ் கிளீன் பண்ணிருவேன். நெக்ஸ்ட் என் ஹஸ்பண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு அவங்க ஒர்க் தான் போவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஹவுஸ் கிளீன் பண்ணிருவேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நான் இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆவேன். பிகாஸ் மார்னிங்ல இருந்து ஒரே ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ரிலாக்ஸ் ஆயிட்டு நெக்ஸ்ட் நான் எக்ஸசைஸ் தான் பண்ணுவேன். மார்னிங் எக்ஸசைஸ்க்கு யோகா மேட் தான் வச்சிருக்கேன். என்னோட மைண்ட் பொறுத்து இருக்கு. எப்போவாது மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஆர் எல்ஸ் எப்போவாது யோகா பண்ணுவேன். ஆர் எல்ஸ் ஜும்பா பண்ணுவேன். ஸோ எப்போ எனக்கு தோணுதோ அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இன்னைக்கு வந்து யோகா தான் பண்ண போறேன். அதுக்காக யோகா மேட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் நல்லா சூப்பரா கொஞ்சம் ஒரு 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணிருவேன். அப்போ ஒரு அக்ஷும் எந்திரிச்சிருவா. ஸோ நாங்க ஒண்ணா தான் பண்ற மாதிரி இருக்கும். நான் வந்து டே ஃபுல்லா ஒரே பிளேஸ்ல உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். மத்த டைம் மாதிரி கொஞ்சம் வாக்கிங் அந்த மாதிரி ஏதாவது போலாம். பட் ஒரே பிளேஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம பாடி வந்து ரொம்ப ஸ்டிஃப் ஆயிரும். ஸோ அதனால மார்னிங் டைம் இருக்கும்போது பண்ணிருவேன் கொஞ்சம். நானும் யோகா எக்ஸசைஸ் லேர்னிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். ஸோ அதனால என்ன யோகா எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு நான் எதுவும் ரொம்ப ஷோ பண்ணல வீடியோல. ஸோ இந்த மார்னிங் வந்து 6:30 to 10 AM வரை ஒரே ஓடிக்கிட்டு தான் இருப்பேன் வீட்ல. ஸோ மார்னிங் எக்ஸசைஸ்க்கு அப்புறம் இந்த ப்ராமோகிரானேட் மில்க் ஷேக் தான் குடிக்க போறேன். 5. Good girl. Yeah. Do it. 2, 5, 2, 5. Good girl. Wow. அதுக்கப்புறமா பெட்ஷீட் எல்லாம் வாஷ் பண்ண இருந்தது. ஸோ ஓகே ஒரு 3 பெட்ஷீட் இருக்கு. அது நல்லா வாஷ் பண்ணுறதுக்கு போட்டாச்சு. ஸோ இது மார்னிங்கே போட்டோம்னா நான் பாட்டுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் இது நல்லா க்ளீன் ஆயிரும். அண்ட் நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஜஸ்ட் காய போடுற மாதிரி தான் இருக்கும். க்ளோத்ஸ் வந்து மோஸ்ட்லி ஒரு 2 டேஸ்ல 1 டைம் நான் போட்டிருந்தேன். ப்ரீவியஸா நான் ரெகுலரா ஒரு 3, 4 டேஸ்க்கு 1 டைம் தான் போடுற மாதிரி இருக்கும். பட் இப்போ வந்து 2 டேஸ்க்கு 1 டைமே போட்டிருந்தேன். இன் பிட்வீன் டைம்ல அக்ஷுக்கும் ஃபீட் பண்ணணும். ஸோ அக்ஷுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கணும். ஸோ இது எல்லாம் பண்ணிடுவேன். அண்ட் நம்ம அக்ஷுக்கு வந்து ப்ரஷ் பண்ணி வைக்கிறது எல்லா ஒர்க்கும் இன் பிட்வீன் இந்த டைம்ல தான் பண்ணுவேன். அதுக்கப்புறமா நானும் அக்ஷும் ஒன்றா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவோம். ஸோ அக்ஷுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னா டிஃப்ரெண்ட்டாக பிரேக்ஃபாஸ்ட் இருக்கும். ஏன் பிரேக்ஃபாஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போது எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சேமாக இருக்கும். இப்போ இன்றைக்கி சப்பாத்தி சிக்கன் இருக்குது. ஸோ அக்ஷு வந்து சப்பாத்தி சாப்பிடுவா. ஸோ அக்ஷுக்கு சப்பாத்தி தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்.
சில டைம் மதர்ஸ் வந்து சப்பாத்தி அண்ட் சுகர் குடுப்பாங்க. ஆர் எல்ஸ் இட்லி ஒண்ணு சுகர் குடுப்பாங்க. ஸோ நான் இந்த மாதிரிலாம் குடுக்க மாட்டேன். அது எப்படி இருக்கோ அப்படியே குடுப்பேன் சப்பாத்தி. ஸோ சீக்கிரமா பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு என்னோட ஒர்க் லாகின் பண்ணிருவேன். பிகாஸ் ஆல்மோஸ்ட் டைம் ஆயிரும் 10 AM கிட்ட. ஸோ சீக்கிரமா ஒர்க் லாகின் பண்ணிருவேன். ஸோ ஒர்க் லாகின் பண்ணதும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பண்ற ஒர்க் வந்து அட்டெண்டன்ஸ் தான் போடணும். ஸோ அட்டெண்டன்ஸ் போட்டுருவேன். பிகாஸ் அதுதான் நம்ம ஒர்க் லாகின் பண்ணிட்டோம்னு ஒரு சிம்பல் மாதிரி இருக்கும். பிகாஸ் ஹெச்ஆர் டீம்மேட்ஸ் எல்லாரும் அதை வச்சு தான் பார்ப்பாங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்களா ஒர்க்னு. இதுதான் என்னோட மார்னிங் 6:30 AM டு 10 AM ஒர்க் ரூட்டீன். ரொம்ப ஹெக்டிக், ப்ரொடக்டிவா இருக்கும். டோட்டலி அன்ஃபில்டர்ட் vlog, நோ மேக்கப், நோ எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ரியல் ஒர்க்கிங் ரூட்டீன் தான். நான் வேணும்னா நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி நல்லா ஹேர்லாம் பண்ணி மேக்கப் பண்ணி பண்ணலாம். பட் அது ரியலா இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோல பாக்குறேன்.